வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சர்தார் 2 ப்ரோலாக். டீசரா ட்ரெய்லரா என்ன கண்டறின்னு தெரியல. ஆனால் ப்ரோலாக்ன்றானுங்க, மேபி ப்ரோமோன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் வித்தா வேஸ்டா வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். எடுத்துட்டு சேனல் போகுது. ஓகே, கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. அல்லேமா கத்தில கடை காட்டுவாங்களோ, அதானே. நைஸ் நைஸ். ஓகே ஓகே. லேமா ஏய் सरदार से என்னோட முடிய போறதில்ல சர்தார். உன் நாட்டை நோக்கி ஒரு பிரளயம் வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு. அந்த டிராகன் கை பட்டு இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் அவனை தான் கை காட்டுது. Dagger is coming. Damn. Oh, not bad though. ஒரு மிகப்பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டி டிராகன் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. காப்பாத்துக்கும். சிங், எங்க ஊர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க, போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது. சர்தார் 2. ஓகே கைஸ், நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். சாரி, இப்போ ப்ரோமோ தான் இது. ஓகே, அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சீன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 காட்சியில் இருக்காங்க, எனக்கு கிளியராகவே தெரியுது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகுதுன்னா, சர்தார் 1ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கை லைட்டாக ஒரு நடுக்கம் இருக்கும் கார்த்திகிட்ட, வயசான கார்த்திகிட்ட. இதில் வந்து இல்லை, அது தெரில. மேபி தெரியல, மேபி ப்ரொமோஷனாக அப்படி அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. சர்தார் 1ல வந்து எனக்கு ஃபீல் கிடச்சி. அவர் வந்து அவர் வயசானவர். அந்த சண்டை போகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் வேலை காமிச்சிருக்காங்க தான், ஓகே ஃபைன் தான். பட் அந்த ஒரு இது இருக்கும், ஒரு ஷேக்கிங் லைட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த இது இல்லை. எனக்கு ஏன் அப்படி அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணல எனக்கு தெரியல. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த குட்டி குட்டி விஷயங்கள் வந்து அந்த கேரக்டர் ஆக்க வந்து அழகுபடுத்தும், இன்னும் அழகாக்கும், இன்னும் முழுமைப்படுத்தும் நான் சொல்கிறேன். ஸோ பார்ட் 1ல இருந்த அந்த முழுமை வந்து பார்ட் 2ல வந்து இல்லை. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த ஃபீல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அதை நான் பின் பாயிண்ட் பண்ணி நான் வைக்கிறேன். ஓகே ஆமாம் இருக்கு அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைக்குமே இல்லை. நான் ஒரு தான் பார்த்தேன், இல்லை. மேபி ரீவிசிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படி நான் பார்த்தேன்னா கம்மியில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கல. எனக்கு ரொம்ப யங் கார்த்திக் வந்து சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சுலா, அது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் அதர் தன் தட் அந்த சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டோட ஆரம்பிச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பக்க ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்துச்சு. அந்த ஒரு இன்ட்ரோவே ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் அந்த டிராகன் மூவ் பண்ண அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இவர் தான் டிராகன் சொல்றது,
அதுக்கப்புறமா நம்ம எஸ் சூர்யா பார்த்தீங்கன்னா அவர் டிராகன் மாதிரி தான் இருக்காரு. அந்த சைனீஸ் ஒரு காண்டி போட்டிருப்பானுங்க, இப்படி கீழே பார்க்கும் போது வந்து அந்த ஃபேஸ் லுக் கட் பண்ணி டிராகன் மாதிரி தான் இருக்கிறாரு அவரும் பார்க்கறதுக்கு. ஸோ லைக் டிராகன் வர்சஸ் டிராகன் சம்திங் லைக் தட் மாதிரி இருக்கும்போது நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா கதையை வந்து இல்லை பட்டுவா நல்லா ஓடிடுச்சு, ஸோ பட்டு இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை கூட்டும்னு சொல்லிட்டு கதையில வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் ஆயிடக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளும் இருக்கு. கண்டிப்பாக அதுவாக தான் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்புறேன். எஸ், பிரம்மாண்டம் இருக்கணும்னா அதே சமயத்தில் பிரம்மாண்டத்தை தாண்டி கதையில ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சர்தார் 1 வெற்றி ஆனதுக்கு மெயின் காரணமே அந்த கதை தான். கார்த்தி அவர் வந்து வெஸ்ட்லைட் ஆக்டர், ஸோ அதில் மேட்ரே இல்லை, அவர் பிரித்து மேய்ஞ்சிருவார். பட் அந்த கதை ரொம்ப முக்கியம். ஸோ பட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க எங்கேஜிங்க கொண்டு போகிறாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான படம்னா அங்கே என் தலைவன் எஸ் சூர்யா எப்பயும் இருப்பார், மனசுல வச்சிருக்கிறாங்க. ஸோ ஐ வில் மேக் ஷுர் தட் தேர் வில் பி எபிக் ஃபைட். எப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அந்த கொம்ஃபு சண்டை போடுற மாதிரி சம்திங் ஏதாவது நம்ம இருந்துச்சுன்னா வில் பி கிரேட். ஒரு சட்டுன்னு துப்பாக்கியில் ஒரு போடு போட்டுட்டு அப்படி முடிச்சு விடாம அதில் ரெண்டு பேத்துக்குள்ள வந்து அந்த கேப்டன் மார்க்ஸ் பிளே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ரெண்டு பேத்துக்கும் வந்து அந்த ஸ்பை கேப்டன் மார்க்ஸ் வந்து அதிகப்படுத்தி, அதாவது கேப்டன் மார்க்ஸ் பிளே இருக்கணும் பட் இந்த ஸ்பை டேர்ம்ஸ்ல இருக்கணும். பிகாஸ் தி மென்ஷன் தட் தேர்ஸ் a spy always a spy என்னமோ சொல்லியிருப்பாங்களே, ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக ஸ்பை சம்மந்த விஷயங்களை வந்து உள்ள விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தாழ்மையான கருத்து. ஸோ PS மித்ரன் சார் குட் லக் அண்ட் கார்த்தி சார் குட் லக். பார்ப்போம் இந்த படம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் கைஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஏன்னா என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. we are road to 10K அடிக்கிறோம், தெரிக்க விடுறோம். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு கருத்து கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, பார்த்து பேசிக்கலாம். ஓகே. அண்ட் தென் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட மியூசிஷியன் வந்து சாம் சிஎஸ். வெயிட் பண்ணலாம், மனசை வந்து பூந்து ஆடுவார் நம்புறேன். பாய்.